உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளா நல்ல நாளா உங்களுக்கு அமைய போகிறது. பிள்ளையாருடைய அனுக்கிரகம் நிறைந்த நல்ல நாள். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களே நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு. புனர்பூச நட்சத்திரத்தில் காத்தால 9 மணி 26 நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்றார். பிறகு பூச நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு போகிறது விசேஷம். ஒரு மனிதர்களை பார்க்கும்போதே நல்லா இருக்கியா, சுகமா இருக்கியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கார், குருவும் இருக்கார். அப்படின்னா சுகஸ்தானாதிபதியும் அங்கே இருக்கார், குருவும் இருக்கார். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு முன்னேற்றம் தரும், தேக ஆரோக்கியம் தரும். ஆஃபீஸில் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபம் தரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தினா பிள்ளையார கும்பிடணும். சாயந்தர நேரம் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகணும். பிள்ளையாருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்க்கணும். பிள்ளையார் வழிபாடுங்கிறது கண்கண்ட தெய்வம். பிள்ளையார் என்ன வேண்டுமோ நடத்தி கொடுப்பார். மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா பிள்ளையாருக்கு ஒரு தீபத்தை போட்டுட்டு, என் மனசுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு பிள்ளையாரை நீ தீர்த்து கொடுனா தீர்த்து கொடுத்துவார். இன்னைக்கு அந்த நாள் உங்க சங்கடத்தை போக்குற நாள். லேடிஸ் சமையல் கட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே பிள்ளையாரை நினைச்சு ஒரு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கான்னா அந்த கோதுமை மாவை லேசா எடுத்து அப்படி பிடிச்சு வச்சா அவர் பிள்ளையார். கையில மஞ்சள் இருக்குன்னா அந்த மஞ்சளை பிடிச்சு வச்சா மஞ்சள் பிள்ளையார். மாவு வச்சிருக்காருன்னா மாவை பிடிச்சு வச்சா மாவு பிள்ளையார். பிள்ளையார் எந்த ரூபத்திலும் வருவார், அனுக்கிரகம் பண்ணுவார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யோகம். பிள்ளையார நமஸ்காரம் பண்ணுங்க. இன்னைக்கு பிசினஸ் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல தனலாபமும் இன்னைக்கு உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும் உங்க குடும்பங்களில். மிதுன ராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல தனலாபம் வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடகராசி என்பர்களே, எல்லா காரியமும் வெற்றிகரமாக முடியும் சார். இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு பரபரப்பு, மன அழுத்தம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் காரியம் வெற்றிகரமாக நடக்கும். பிசினஸ்ல போடுற முதலீடுக்கு எந்த நஷ்டமும் வராது. பிள்ளைகள் கடகராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேறி வர முடியும். சந்தோஷமான நாள். சிம்மராசி என்பர்களே, 12ஆம் இடம் வலுத்திற்கு. சிலருக்கு இன்னைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். நகை வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பெருகும். பல விஷயங்கள்ல இன்னைக்கு சாதனை புரியணும் நீங்க நினைப்பீங்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். ஆனா கால்களில் இன்னைக்கு பிரச்சனை தரலாம். கன்னிராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள். சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். குரு பகவான் லாபத்தில் இருக்கார். 4, 7, 11 அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள். நல்ல வீடுமனை யோகம் உண்டு. வெளிநாட்டில் வீடு வாங்குற யோகம் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். என் பையனுக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகலை சார் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்க இல்லையா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்.
பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு வரும், நல்லவர்களின் துணை கிடைக்கும், பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும், உங்க பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு தருவார். 6-10 குடையவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கலையே சார், நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க அங்கே வேணும், சரியான ஒர்க்கர்ஸ் இல்லை, சின்சியராக ஒர்க் பண்ணுறவா இல்லையே அப்படிலாம் சொல்கிறீங்க. இன்னைக்கு நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் பிஸ்னஸ் மெருகேறும், டெவலப் ஆகும். புதுசாக வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ரொம்ப சிந்தனை வசப்பட்டு இன்னைக்கு இருப்பீங்க. நல்ல சுப செய்திகள் கூடி வரும், கல்யாண விஷயம் கூடி வரும். அந்த கனவுலேயே இருப்பீங்க, கல்யாண கனவில் இருப்பீர்கள். கணவரோடு பேசுவது, வருங்கால கணவரோடு பேசுவதில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். முகமெல்லாம் பூரிஞ்சு போயிருக்கும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு தாய் தகப்பன்ட்ட வந்து சொல்லுவீங்க. இப்பதான் வரன் பார்த்துருப்பாங்க, அவரை பற்றி பேசுறதுல உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். எந்த காரியத்தை எடுக்கிறோமோ அந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும், முருகனுடைய நாமாக்களை சொல்லணும். முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய இன்னைக்கு வெற்றி அதிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். பிஸ்னஸ் செய்யணுங்கிற எண்ணம் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வரும். பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லாபம் கூடும். தனுசு ராசி என்பர்களே, சில பேருக்கு இந்த வாழ்க்கை இருக்கு, இந்த இல்லற வாழ்க்கை தேவையா? டெய்லி காத்தால ஒரே பிடுங்கலா இருக்கு, நீங்க அதை பண்ணலை இதை பண்ணலை இந்த வேலையை செய்யலை அப்படின்னு இந்த குடும்ப வாழ்க்கை ஒரே பிடுங்கலா இருக்கு. பேசாம சாமியாரா போயிட்டா தேவலைன்னு தோணும். சாமியாரா போனவாள்கிட்ட கேட்டால் தான் அந்த கஷ்டம் தெரியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போறது? குடும்ப வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் இருக்கும். அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் நீங்க அக்கறை எடுக்கணும். பயணங்கள் செய்யப்படாது. இன்னைக்கு யாரை பற்றியும் நிந்தனை பண்ணி பேசப்படாது. கோபம் நிறைய வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஹெல்த் பார்க்கணும். மகர ராசி என்பர்களே, கல்யாண செய்தி கூடி வரும் சார். இன்னைக்கு உங்களுக்குனாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்குனாலும் சரி, இன்னைக்கு கல்யாண செய்தி கூடி வர போறது. வேலை சம்பந்தமான முக்கிய தகவல் ஒன்று வந்து சேரப்போறது. பிசினஸ் நல்ல ஆதாயகரமான விஷயம் இருக்கும். வெளி உலகத்தில் உங்க பேரும் புகழும் நல்லா இருக்கும். கும்பராசி என்பர்கள், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான் அவையார் பண்ணினாள். யார்கிட்ட? பிள்ளையார்கிட்ட. இன்னைக்கு நீங்க பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை வைங்கோ, உங்க காரியங்கள் எல்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவாளுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான செலவு நிறைய இருக்கும். கொஞ்சம் சாப்பாட்டில் மட்டும் நீங்க கவனமா இருங்கோ. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பிசினஸ்ல டெவலப்மெண்ட், குடும்பத்துல சந்தோஷம்னு இருக்க போறீங்க நீங்க. மீன ராசி என்பர்களே, சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். முன்ஜென்ம அனுக்கிரகம் உள்ள நேரம் இது. இது உங்களுக்கு நன்மையை தரும், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை தரும். கல்யாண செய்தி கூடி வரும். உங்களுடைய பழைய சொத்துக்கள் பழைய பத்திரங்கள் எல்லாம் எடுத்து படிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில பாடங்களை மீண்டும் மீண்டும் படிப்பீர்கள். நல்ல ஈடுபாடு நீங்க கூடும். புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை பற்றி நீங்க சிந்திப்பீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?